வெல்கம் டு D2G ஹெல்த். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொடுகு தொல்லையை எப்படி அடியோடு விரட்டுறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தலைமுடி உதிர்வுக்கு பொடுகு ஒரு முக்கிய காரணம். குளிர்காலத்தில் பொடுகு தொல்லையை ஏராளமான சந்திப்பேன். இதற்கு காரணமும் மிகவும் குளிர்ச்சியான காலநிலை மற்றும் மிகவும் சூடான நீரால் தலைக்கு குளிப்பது. பொடுகு முடியின் வேர்பகுதியிலிருந்து பாதித்து வேர்களை பலவீனமாக்குவதோடு முடி வெடிப்பு மற்றும் தலைமுடி உதிர்வுக்கு வழிவகுக்கும். எனவே தான் ஏராளமானோர் குளிர்காலத்தின் அதிக தலைமுடி உதிர்வு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ஒவ்வொருவருமே அழகான மற்றும் ஆரோக்கியமான தலைமுடியை விரும்புவோம். ஆனால் பொடுகு ஒருவரது தலைமுடியை வறட்சிக்குள்ளாக்கி செயலிழக்கவும் பொலிவிழக்க செய்யும். எனவே பொடுகு இருந்தால் அதை உடனே சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட வேண்டியது முக்கியம். அதற்காக கெமிக்கல் கலந்த தலைமுடி பராமரிப்பு பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. வீட்டின் சமையலில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டே பொடுகு தொல்லையை விரட்டலாம். அதோடு ஆரோக்கியமான உணவு மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கை முறையும் வாழ முயற்சிக்க வேண்டும். இப்போது குளிர்காலத்தில் சந்திக்கும் பொடுகு தொல்லையிலிருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும் சில இயற்கை வழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னா வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் இது பொடுகை சரி செய்ய உதவுவதோடு பல்வேறு கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் போக்கும். அதற்கு ஒரு கையளவு வேப்பிலையை 4 கப்பு நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேணும். அப்புறம் அந்த நீரை இறக்கி குளிர வச்சு வடிகட்டி அந்த நீரால் வாரத்திற்கு 2-3 தடவை தலையை அலச வேண்டும். இதனால் சீக்கிரம் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அடுத்து பூண்டில் உள்ள முதன்மையான பயோ ஆக்டிவ் மூலக்கூறுகள் ஜோயின் மற்றும் ஆல்சின் ஆகும். பொடுகு ஏற்பட காரணமான பூஞ்சை தொற்றை இது தடுக்கிறது. அடுத்ததாக தேங்காயை அரைச்சி பால் எடுத்து அதை தலையில் நன்றாக தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து மிதமான நீரில் தலையை அலசினோம்னா பொடுகு மறைந்துவிடும், கூந்தலும் பளபளக்கும். அடுத்ததாக வெள்ளரிக்காயை அதில் உள்ள மேற்புற தோலை நீக்கிவிட்டு சிறிதாக நறுக்கி அரைச்சிக்கணும். பின்பு அதில் உள்ள சாறை மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டு வெள்ளரிக்காய் சாரோட 1 டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை தலையில் நந்து தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு பின்னர் முடியை அலசி கொள்ளலாம். இப்படியும் நம்ம பண்ணலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு. ஒரு பவுலில் தேவையான அளவு பாசிப்பயிர் எடுத்து அதை மாவாக்கணும். அப்போ அந்த பாசிப்பருப்பு மாவில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தலையில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தூய நீர்னால் அலசி கொள்ளணும். இதுவும் உங்கள் முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததான் வெங்காய சாறு பைட்டோகெமிக்கல் மூலக்கூறுகள் நிறைந்துள்ளது. இது பொடுகை தடுக்க பெருமளவில் உதவுகிறது. இது மேற்பூச்சா தடவும் போது சருமத்தில் செல்கள் உதிர்வதை தடுத்து பொடுகை குறைக்க உதவுது. அடுத்ததாக கஞ்சி. இயற்கையாகவே தலைக்கு மிகவும் நல்லது சாதம் வடித்த கஞ்சி. இது உடல் சூட்டை குறைத்து முடி அடர்த்தியாக வளர்வதற்கு உதவியாக இருக்கும். தலைக்கு குளிக்கும்போது சாதம் வடிஞ்ச கஞ்சியை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா பொடுகு விரைவில் மறைந்துவிடும். அடுத்ததாக தேங்காய் எண்ணெயில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் இது பொடுகை விரட்ட உதவும். அதோடு இது வறண்ட தலை சருமத்திற்கு ஈரப்பசியை வழங்கி வறட்சியால் ஏற்படும் தலை அரிப்பிலிருந்து விடுவிக்கும். அதற்கு பிறகு தேங்காய் எண்ணெயில் பாதி எலும்பிச்சையை பிழிந்து கலந்து அந்த கலவையை தலை சருமத்தில் தடவி சில நிமிடங்கள் நன்கு மசாஜ் செஞ்சுட்டு குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு பின்னாடி மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி அலசணும். இப்படி வாரத்திற்கு 2 முறை செஞ்சோம்னா பொடுகுலேருந்து விரைவில் தடுக்கலாம். அடுத்ததாக ஆப்பிள் சிடர் வினிகரும் பொடுகை போக்கும் திறன் கொண்டது. ஏன்னா இதில் தலை சருமத்தில் உள்ள pH அளவை சமநிலையில் பராமரித்து ஈஸ்ட்டுகளின் வளர்ச்சியை தடுக்கும். அதோடு வினிகர் மயிர்கால்களை சுத்தம் செய்கிறது. அதற்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை 2 டேபிள் ஸ்பூன் நீரில் கலந்து அத்துடன் சிறிது டீ ட்ரீ எண்ணெய் சேர்த்து கலந்து தலை சருமத்தில் தடவி மசாஜ் செய்ய வேணும். இப்படி சில நிமிடங்கள் மசாஜ் செய்த பின்னர நீரால் தலைமுடியை அலசிடணும். இப்படி வாரத்திற்கு 2-3 தடவை வரையும் செய்யலாம். அடுத்ததாக பேக்கிங் சோடா இறந்த செல்களை நீக்க உதவுவதோடு அதிகப்படியான எண்ணெய் பசையை உறிஞ்சவும் செய்யுது. மேலும் இது தலை சருமத்தில் pH அளவை சமநிலையில் பராமரிக்க உதவுகிறது மற்றும் பொடுகை உண்டாக்கும் பூஞ்சைகளின் வளர்ச்சியையும் குறைக்கிறது. அதற்கு தலை சருமத்தை முதல்ல ஈர நீரில் நனைச்சிட்டு பின் 1 கையளவு பேக்கிங் சோடாவை தலை சருமத்தில் தடவி 2 நிமிஷம் கழித்து
வெதுவெதுப்பான நீரில் வந்து அலசணும். இப்படி வாரத்திற்கு 1 இல்லாட்டி 2 முறை அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா பொடுகுலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். அடுத்ததாக வெள்ளை வினிகர். வெள்ளை வினிகர் வந்து பொடுகை போக்கும் மிகச்சிறந்த வீட்டு சிகிச்சைகளில் ஒன்று. வினிகரில் உள்ள அசிட்டிக் அமிலம் வந்து தலை சருமத்தில் உள்ள பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுத்து அரிப்பிலிருந்து நிவாரணம் அளிக்கும். அதற்கு 1.5 கப் வெள்ளை வினிகரில் 2 கப் நீரை சேர்த்து கலந்து தலை சருமம் மற்றும் தலைமுடியை வந்து அலச வேண்டும். இப்படி வாரத்திற்கு 1 இல்லாட்டி 2 முறை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்ததாக ஆலிவ் ஆயில். தலை சருமத்தில் வறட்சி அதிகரிக்கும் போது தான் பொடுகு வருது. ஆனால் ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தினால் தலை சரும வறட்சி தடுக்கப்பட்டு போதுமான ஈரப்பதத்துடன் எப்போதும் இருக்கும். அதற்கு சிறிது ஆலிவ் ஆயிலை வெதுவெதுப்பாக சூடேற்றி தலை சருமத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் வெதுவெதுப்பான நீரில் நனைத்து பிழிந்த துணியால் தலைமுடியை சுற்றி குறைந்தது 45 நிமிடம் ஊற வைத்து பின்பு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை வந்து அலச வேண்டும். இப்படி வாரத்திற்கு சில முறை நம்ம செய்யலாம். அடுத்ததாக டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயிலில் வந்து சக்தி வாய்ந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது பொடுகை போக்கும் மிகச்சிறந்த சிகிச்சை பொருள். அதற்கு சில துளிகள் டீ ட்ரீ ஆயிலை ஷாம்புவோடு சேர்ந்து கலந்து தலைக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படி வாரத்துக்கு 1லேருந்து 2 முறை பயன்படுத்தினோம்னா பொடுகு படிப்படியாக மறைஞ்சிரும். அடுத்ததாக எலும்பிச்சை சாறு. எலும்பிச்சையில் உள்ள அமிலம் வந்து பொடுகை உண்டாக்கும் பூஞ்சைகளை எதிர்த்து போராடும். மேலும் இது தலை சருமத்தில் ஏற்படும் அரிப்பிலிருந்து நிவாரணம் அளிக்கும். அதற்கு பாதி எலும்பிச்சை சாற்றினை தயிருடன் சேர்ந்து கலந்து தலை சருமத்தில் தடவி 20 நிமிடம் ஊற வைத்து பின்பு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை வந்து அலச வேண்டும். இல்லாவிட்டால் சிறிது எலும்பிச்சை சாற்றினை நீரில் சிறிது கலந்து தலை சருமத்தில் தடவி மசாஜ் செய்து 5 நிமிடம் கழித்து தலைமுடி அலசி பின்பு ஷாம்பு பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஆஸ்பிரின். ஆஸ்பிரினில் உள்ள சாசலிக் அமிலம் வந்து தலை சருமத்தை சுத்தம் செய்து பொடுகை கட்டுப்படுத்த உதவும். அதற்கு 2 ஆஸ்பிரின் மாத்திரையை பொடி செஞ்சு அதை ஷாம்போடு கலந்து பின்பு அதை கொண்டு தலைமுடியை சுத்தம் செய்யலாம். இப்படி வாரத்திற்கு 1லேருந்து 2 முறை செஞ்சுட்டு வந்தோம்னா பொடுகுலேருந்து விடுபடலாம். அடுத்ததாக வெந்தயம். வெந்தயத்தில் வந்து பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளதால் இது பொடுகு தொல்லையை கட்டுப்படுத்த விடும். அதற்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைச்சி அதோட சிறிது தயிர் சேர்த்து கலந்து தலை சருமத்தில் தடவி சில மணி நேரம் ஊற வைக்கணும். பின்பு ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை வந்து நல்லா அலசிடணும். இப்படி வாரத்திற்கு 1லேருந்து 2 முறை செஞ்சுட்டு வந்தோம்னா பொடி வந்து படிப்படியாக காணாமல் போகும். மேலே சொன்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தி வீட்டிலேயே இயற்கையாக நம்ம பொடுகை விரட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.